ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும். அதோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேரட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ரவைங்கிறதுனால சீக்கிரமாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் மாவு முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், நைட் டின்னராகவும் எடுக்கலாங்க. நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால அந்த ரவையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இதோட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதோட கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரவை நல்லா சாஃப்டாக ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பனியாரக்குழியும் நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கரண்டியில் ஊற்றக்கூடாதுங்க. ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வெந்து 2 பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இப்போ இது போல் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிடுவோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. சைடில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்புறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இது போல் இந்த பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. நம்மளுடைய குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரவை மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. ரொம்ப சூப்பராக சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். இதில் நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேப்சிகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் கேப்சிகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இப்போ இதே போல் இன்னொரு பக்கம் வேக வச்சிடலாம். அது ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.